Hello friends, இது Anto and from onlinesmarteducation.com. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ட்ரீம்வேரில் க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபைல்ஸும் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து ட்ரீம்வேருக்கு சொல்லணும். ஸோ அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் என்னுடைய மை டாக்குமெண்ட்ஸில். ஜஸ்ட் என்னோடய மை டாக்குமெண்ட்ஸ்க்கு போய்க்கிறேன். அதில் போய்ட்டு நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் பேர் வந்து DW அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்குள்ளே இந்த DWன்ற ஃபோல்டருக்கு உள்ள நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஜஸ்ட் என்னோடய மை டாக்குமெண்ட்ஸ்க்கு நான் திரும்பி வரேன். ஸோ என்னோடய மை டாக்குமெண்ட்ஸில் DWன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரீம்வேரில் க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபைலும் என்னோடய மை டாக்குமெண்ட்ஸில் இருக்க இந்த DWன்ற ஃபோல்டருக்கு உள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகணும். அண்ட் என்னுடைய ட்ரீம்வேரை யூஸ் பண்ணி என்னுடைய அந்த வெப்பேஜில் இன்சர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து சேவ் ஆகணும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்க இமேஜஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஓகே, ஜஸ்ட் இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரீம்வேருக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ட்ரீம்வேரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனூஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெனூஸ் இருக்குது. ஸோ ஃபைல்ஸ், எடிட், வியூ அப்படின்னு போனேன்னா, ஸோ இதை நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ சீரீஸில். ஸோ நான் ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ சைட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நியூ சைட், நம்மளுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ இந்த டைலாக் பாக்ஸில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது நம்முடைய வெப்சைட்டோடைய நேம், ரைட்? ஸோ நான் அதுக்கு வந்து DW அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் லோக்கல் ரூட் ஃபோல்டர். ஸோ இந்த லோக்கல் ரூட் ஃபோல்டரில் இந்த டெஸ்டினேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய மை டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து DWன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நான் செலக்ட்னு கொடுக்குறேன். ஸோ என்னோடய ட்ரீம்வேரில் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது வந்து DW ஃபோல்டர். பட் அது டிஃபால்ட்டாக இப்போ இங்கே செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் உங்கள் ட்ரீம்வேர் இதுமாதிரி ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மேனுவலாக டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் DW அண்ட் /. என்னோட கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஃபால்ட் இமேஜ் ஃபோல்டர். ஸோ என்னோட DWன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த பார்த்து தான் இங்கே வரும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் என்னுடைய டாப்பில் இருக்க அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே நான் இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். இமேஜஸ் அண்ட் ஒரு /. கீழே பார்த்தீங்கன்னா HTTP அட்ரஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பற்றி பேச தேவையில்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் இதோடைய யூசஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3யும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேபில் இதெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த பேசிக் டேபில் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் அட்வான்ஸ் டேபில் இருந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ண உடனே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராப் டவுனில் DW அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு வேர்ட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த DWன்ற ஃபோல்டர். அண்ட் இது இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து நான் இப்போ சைட்டில் போயிட்டு இப்போ நான் அந்த ரூட்லாம் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதனால தான் இது இங்கே வந்துருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய கன்ஃபர்மேஷன். உங்கள் ட்ரீம்வேரையும் நீங்கள் நம்ம மை டாக்குமெண்ட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஃபோல்டரையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற அர்த்தம். அண்ட் அதுக்குள்ளே இங்கே கீழே வந்தீங்கன்னா லோக்கல் ஃபைல்ஸில் உங்களுடைய மவுஸ் க்ரசரை அந்த டாப்பில் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு டெஸ்டினேஷன் காமிக்கும். /users சுஜேஷ் டாக்குமெண்ட் என்னுடைய மை டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே DWன்ற ஃபோல்டர் இருக்குது. ஸோ என்னோட DWன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜ் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த லிப்ஸை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே எந்த ஒரு ஃபோல்டரும் இல்லை, இப்போதைக்கு அது எம்டியாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ட்ரீமியரில் டாப்பில் மெனுவில் போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபைல், நியூ. ஸோ உங்களுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் டைப் வந்து நிறைய இருக்குது. HTML, HTML template, library items, and இதுலேயே நமக்கு நிறைய ஆக்ஷன் ஸ்கிரிப்ட், CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ASP, ஸோ கோல்ட் ஃபியூஷன், PHPலாம் இருக்குது. நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறது வந்து சிம்பிள் HTML. அண்ட் இங்கேயும் நமக்கு நிறைய டேப்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. நான் இதை பற்றி என்னோடய லேட்டர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்ட் HTML கிளிக் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே நமக்கு லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து எம்டி பேஜ், நவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு எம்டியாக ஒரு பேஜ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய டெமான்ஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். Thank you for watching. Please subscribe on YouTube, like our page on Facebook. For more programming videos, onlinesmarteducation.com click பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.